Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே, விருச்சிகராசிக்காரர்களுக்கு பணவரவுக்கு இன்றைக்குன்னு இல்லை என்றைக்குமே பிரச்சனை இருக்காது. இஃப் யூ கோ ஃபார் உலக நாடுகள் ஃபுல்லாக யாரை வேணால் விருச்சிகராசிக்காரர்களை பாருங்கள், சஃபிஷியன்ட் மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு கஷ்டம், போஜனத்துக்கே கஷ்டம்னு ஒரு நிலைமை விருச்சிகராசிக்காரங்களுக்கு உருவாகவே ஆகாது. இது இயற்கை நியதி. காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு அனுகிரகிப்பவர் யார் என்றால் 2 கூடைய குரு பகவான். குருவே அவருக்கு ஃபினான்சியராக இருக்கார். ஸோ குருமுகமாக வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா ஒரு குரு, கணவர் குரு, பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் குரு. இந்த மாதிரி வீட்டு பெரியவங்க அவங்கள அனுகிரகிச்சுட்டே இருப்பாங்க, கைவிட்டுற மாட்டாங்க. இந்த குருவினுடைய பலம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய புண்ணியம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு குருவே நேரடியாக வந்து அருளுகிறார். அப்போது இந்த 2ஆம் இடத்து குரு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு பணம் தரும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமே உங்களுக்கு பணம் தரும். செவ்வாய்னா என்ன? செவ்வாய்னா சிகப்பு, சிகப்பு கலர் ட்ரெஸ் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெட்டு மார்னிங் எல்லாமே ரெட்டு தான் இவங்களுக்கு. இந்த ரெட்டு தான் இவங்களுக்கு செட் ஆகும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணாங்க, கல் மண் ஜல்லி பில்டிங் கட்டி விற்றாங்கன்னா இவங்களை அடித்து கால் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற பெரிய பெஸ்ட்டு பிஸ்னஸ் என்னென்னா கோல்டு பிஸ்னஸ். கோல்டு தொட்டாங்கன்னா காசு. என்றைக்கு இவங்க வாழ்க்கையில் கோல்டை தொட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு காசாக மாறிடும். கோல்டு ரிலேட்டடான கோல்டு ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறது, தங்கம் காசு வாங்கி நகையாக பண்ணி தர்றது, கோல்டு ஸ்மித்தோட வேலை எது பண்ணாலும் இவங்களுக்கு செட் ஆகும். 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு. குருனா என்ன? ஃபினான்ஸ். இவங்க யாருக்காவது வட்டிக்கு வாங்கி தராங்க, லேவாதேவி மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள விட சம்பாதிக்கிறவங்க யாரும் கிடையாது. குருனா காலப்புருஷ தத்துவத்தின்படி பணம் என்று பொருள். சுக்கிரன் பணம் கிடையாதுங்க. எல்லாருமே சுக்கிர திசை வந்துருச்சா பணம் வருதான்னு கேட்குறீங்க. சுக்கிரன் பணம் கிடையாது. சுக்கிரன்னா சுகம். காசு பணமே வேணாம். சும்மா காட்டி ஒரு மரத்தடியில் படுத்திருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்கள் கை காலெலாம் அமுக்கி விடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டி விடுறாங்க, 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் சுக்கிரன். குரு அப்படி கிடையாது. குருன்னா பணம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்க. இப்போது ஒரு அழகான சம்பவம் சொல்கிறேன், இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பணம் வந்துடும் உங்களுக்கு. இந்த கவிதையை அப்படியே டைரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு கவிதையாக சொல்கிறேன் உங்களுக்காக. விருச்சிகராசிக்காரர்கள் யார் என்றால், ஒரு கடற்கரை இருக்கிறது. அந்த கடற்கரையிலே மாங்காய் விற்பவர்கள் விற்கிறார்கள், ஜோசியக்காரர்கள் இருக்கிறார்கள், சின்னஞ்சிறு சிறார்கள் பலூன் விற்கிறார்கள். இவர்களெல்லாம் கடந்து செல்லும் நமக்கு விருச்சிகராசிக்காரர்கள் கிட்டார் வாசி கொண்டிருக்கிறார்கள். கிட்டார் உட்கார்ந்து கிட்டாரில் பாட்டு பாடுகிறார்கள். பணம் வேண்டுமென்று கிட்டார் வாசிப்பவனும் கேட்கவில்லை, கடந்து செல்லும் நாமும் கிட்டார் வாசிப்பவருக்கு காசு போட்டால் அதுக்கு பிச்சை என்று பொருளாகிவிடுமே என்பதால் நாமும் அவனுக்கு பணம் தருவதில்லை. அந்த கிட்டார் வாசிப்பவன் வாசித்து கொண்டே இருக்கிறான். இது ஒரு அறப்போராட்டம். அவன் வாயை திறந்து கேட்கப் போவதும் இல்லை,
நீங்கள் அவனுக்கு கொடுக்க போவதும் இல்லை. நல்லா இருக்கா? இதான் விருச்சிக ராசிக்காரங்க நிலைமை. 2 குடையவன் குருவாக வந்ததால் இவங்க வாயை திறந்து காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீங்களும் இந்த ஜென்மத்துக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துட்டீங்க. உனக்கு என்னப்பா, நீ பெரிய ஆளுட்டீங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வீட்டில் தங்கமாக உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும் போது கூட உடம்பு ஃபுல்லாக தங்கம் போட்டுகிட்டே இருக்கணும். தங்கம் போட்டுகிட்டே இருக்க பணம் வரும். தங்கம் போட போட தான் சேரும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. அவ்வளோதான், அந்த தங்க நகம் மொழி போயிடும். அது வரவே வராது. விருச்சிக ராசிக்காரங்க தங்கத்தை இன்சல்ட் பண்ணவே கூடாது. வாத்தியாரை கிண்டல் பண்ணவே கூடாது. வாத்தியார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான குருவனுடைய ஃபோட்டோவை மாட்டி அதை டெய்லி பார்க்கணும். வாழ்க்கையில் நான் வந்து ரமணரோட தீவிர ஃபேன் நான் வந்து இன்னார நான் வந்து டிவோட்டி, அவரோட ஃபாலோவர் என்றால் அவர்களுடைய படத்தை டெய்லி பார்க்கணும். அவர்கிட்ட போய் பேசணும். அந்த குரு தான் அவங்களுக்கு எல்லாம். அடுத்து குருனா என்ன அப்படின்னா, பசுமாடு குரு. கோசாலைக்கு அவங்க பணம் தர ஆரம்பித்தாங்கன்னா பணம் பல்கி பெருகும். விருச்சிக ராசிக்காரர்கள் கோசாலைக்கு, அதுவும் மஞ்சள் கலர் வாழைப்பழம், கத்தலி பழம்னு பேர், அந்த வாழைப்பழம் வாங்கி பசுமாட்டுக்கு கையால் பிரித்து கொடுத்து அந்த பசுமாடு சாப்பிட்றத பார்த்து ஆனந்தப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க. பசுமாட்டுக்கு இவங்க பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். பசுமாட்டுக்கு எவ்வளோ தூரம் பூஜை பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் இவங்க வெற்றி அடைவார்கள். அஸ்வ பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். குதிரைக்கு பூஜை பண்ணணும். இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்காரர்கள் இன்பில்டாக பண்ண வேண்டியது. முக்கியமாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். முருகப்பெருமானை முருகா 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 முருகா. முருகன் சஷ்டி கவசத்தை கேட்டால் விருச்சிக ராசிக்காரர்கள் வீட்டில் பணம் கொட்டும். சஷ்டி கவசத்தை யார் கேட்கலையோ அவங்களால பணத்தை அச்சீவ் பண்ணவே முடியாது. சஷ்டி கவசம் டெய்லி கேட்கணும். முருகன் சம்மந்தப்பட்ட கீர்த்தனைகள் உள்ளம் முருகோதையா சும்மாவே ஓடணும் வீட்டில். அதை கேட்டுகிட்டே இருக்கணும். முருகா முருகா முருகா. பச்சை கலர் வஸ்திரங்கள் அணிந்து முருகப்பெருமானை வழிபடலாம். குன்றிருக்கும் இடமெல்லாம் சென்று குமரனை வழிபடலாம். இதெல்லாம் பண்ண விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன் கிடைக்கும். 10 குடைவன் சூரியன். விருச்சிக ராசிக்கும் சூரியனுக்கும் ஏதோ ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது. அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகம் இவர்களுக்கு வேண்டும். சூரிய தேவனை வணங்க வேண்டும். சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ, சூரிய தேவாய நமஹ. டெய்லி சூரியனை பார்க்கணும், வணங்கணும். சந்திரன் இவங்களுக்கு ஜென்ம எதிரி. விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மாவால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது இன்பில்டு. ஏன்னா 9 குடைவன் சந்திரன். அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பால், பழம், இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணவே கூடாது. நம்பர் 2 இவங்களுக்கு ஆகாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவர்களுக்கு 9 கூடிய சந்திரன் பாதகாதிபதி. சந்திரனுடைய டிஜிட் 2. இவங்களுக்கு ரொம்ப லக்கியான டிஜிட் வந்து 3, லக்கியான டிஜிட் வந்து நம்பர் 9. இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் பண்ணால் விருச்சிக ராசிக்காரர்கள் காட்டில் மழை. விருச்சிக ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. விஷாகம், அனுஷம், கேட்டை. விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான். அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். அப்ப குரு, சனி பகவான், புதன் பகவான் இருந்த பலமான ஜாதகம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே செவ்வாய். வீடு, நிலம், சொத்து, சுகம், முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்து, தகப்பன் வழி சொத்துகள் நிறைய இந்த ராசிக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இந்த விருச்சிக ராசியோடைய தன்மை, பிறப்பு எப்படி இருக்குன்னா, தெய்வ கடாட்சியமானவங்க. ஆடி ஓடி அலைஞ்சி திரிஞ்செல்லாம் நீங்க சம்பாதிக்க மாட்டீங்க. இருக்கிற இடத்துல இருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஒரு விவசாயியா கூட இருக்கலாம். சொத்து பத்து நிறைய இருக்கும்போது படிக்கணுங்கக்கூடிய ஆசைகள்லாம் இருக்காது. இப்படியாமட்ட தன்மை உங்க ஜாதகத்துல 25, 27 வயசு வரைக்கும் தகப்பன் தாயோடைய அனுகிரகத்திலே நீங்க வாழ்ந்து வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருப்பீங்க. 30 வயசு ஆகும். முன்ன பின்ன 33 வயசு ஆகும். உங்க குழந்தைங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பெரிய பிள்ளையா ஆகும்போது தான் நம்ம படிக்கலையே, நம்ம படிச்சும் நல்ல வேலை கிடைக்கலையே, இருக்கிற சொத்தை நம்ம வீணா விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, பணத்தை ஃபினான்ஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்ல விதைச்சிருவீங்க. ஒரு கணிசமான ஒரு வட்டி வரட்டும்னு சொல்லி அந்த வட்டி காசு வராத ஒரு சூழ்நிலையிலையும் மனசு டிப்ரெஷன்ல
இந்த ராசிக்காரங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியோடைய தன்மை உல்டாவாயிடும். இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாட்டில் பல இன்னல் வரும். ஒரு உதாரணத்துக்கு விருச்சிக ராசிக்காரங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி பிள்ளைங்க விரயம் பண்ணுவாங்க. அப்போ சொத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா உங்கள் பூர்வீக சொத்தை வித்தாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் உங்கள் பணம் விரயமாகும். இல்லை உங்கள் மனைவி மக்கள் ஏதாவது ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்கிறதுக்காக அங்கே இங்கன்னு கடன் வாங்கியாவது நீங்கள் படிக்க வைக்கணும். இப்படித்தான் நீங்கள் விரயமாகி கடனாளி ஆகக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. செவ்வாய் பலமாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய நேரம் இந்த 2025 இந்த 7 வருஷ காலம் மைனஸ் 2018 நீங்கள் கடனாளியாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ முத்தி போயிருக்கும். ஏன்னா எந்த கடன் வாங்கினா அதுக்கு ஒரு வட்டி, இப்படியாப்பட்ட தன்மையில் வாழ்க்கை தெளிவான அமைப்பில் இல்லாமல் ஒரு டிப்ரெஷனில் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். இது விதி. இருந்திருந்தாலும் ஒரு சூட்சமமான வழிபாடு ஒன்று சொல்கிறேன். இந்த பக்குவத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் கடன் அடையிறதுக்கு வழி கிடைக்கும். ஒரு 25 லட்ச ரூபாய் கடன் வச்சுக்குவோம், இல்லை ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வச்சுக்குவோம். இந்த 10 லட்ச ரூபாய் கடனை நான் சொல்கிற சூட்சமத்தில் தெளிவு பண்ணால் கடனை அடைக்கிறதுக்கு வழி கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. முருகக்கடவுளுக்கு 1000 கோயில்கள் 6000 கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகனுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்கு. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இல்லைன்னா சனிக்கிழமை 100 கிராம் முந்திரி, உடையாத முந்திரி, முழு முந்திரி கையில் வச்சுக்கிட்டு முருகா என்னுடைய கடன்லாம் அடைஞ்சிடணும், கடவுள் ரூபத்தில் யாராவது எனக்கு காசு கொடுத்தாங்கன்னா இந்த கடனை அடைச்சி ஒரே கடனாக வச்சுக்குவேன். ஏன்னா 5 பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்போம். 5 பேருடைய டார்ச்சர் சாப்பிடக்கூட டைம் இருக்காது. ஒரே கடனாக நான் உழைச்சி தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்கக்கூடிய தன்மையில் நினச்சிண்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு அந்த 100 கிராம் முந்திரியை கையில் வச்சுக்கிட்டு சாமியை நல்லா மனங்குளிர பார்த்துமா இருப்பார். அப்படியே மஞ்சள்னு இருப்பார், சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் பாதத்திலிருந்து அப்படியே பார்த்து மனங்குளிர பார்த்துட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 முறை சுற்றிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை அங்கே எங்கேயாவது உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு முந்திரியை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு முந்திரியை கையில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற கோபுரத்தை பார்த்து மென்று கையெடுத்து கும்பிடுங்க. என் கடன் அடையணும், என் மனபாரம் குறையணும். ஏன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தான் கொடுப்பீங்க, அடுத்தெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இந்த கடனை அடையிறதுக்கு உண்டான வழிமுறையை இந்த மாதிரியான ஒரு சூட்சமத்தை மாசத்துக்கு 2 நாள் இந்த வாரம் பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் பண்ண வேண்டாம், அதுக்கு அடுத்த வாரம் பண்ணீங்கன்னா உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு யார் மூலியமாவது எவர் மூலியமாவது இந்த கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று, உங்களுடைய பிள்ளைங்க நல்லா படித்த பிள்ளைங்க நல்ல பேங்க்கில் லோனை வாங்கி உங்கள் கடன் அடைக்கலாம். இல்லை யாராவது உனக்கு ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்க்கு நான் காசு கொடுக்கங்கிற அளவுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான கடன் அடைக்க இந்த சூட்சமத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. மனிதனாக பிறக்கப்பட்ட நம்ம கடன் வாங்கித்தான் எல்லாத்தையுமே ஓட்டக்கூடிய தன்மை உண்டுரும். வீடு வாங்கினதுக்கு உண்டான கடன் அடைஞ்சிரும், நகை வாங்கினதுக்கு உண்டான கடன் அடைஞ்சிரும். ஆனால் நோய்க்கு கடன் வாங்கியிருந்தா அடையாது. யாருக்காவது ஜாமீன் போட்டிருந்தீங்கன்னா அடையாது. படிப்புக்காக வாங்கின கடன் அடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரருடைய மேலே தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவி கூட அனுசரணையான ஒரு அமைப்பில் இருந்து உங்கள் பிள்ளைங்க உங்கள் மனைவி மக்களோட ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வாங்கின கடனும் கல்யாணங்காட்சிக்கு வாங்கின கடனும் வீடு வாசல் கெட்டக்கூடிய தன்மைக்கு உண்டான கடன்களாக இருந்தாலும் ஏன் காரே வாங்குங்களேன், காரும் கேட்குறதா ஆடம்பர செலவு. அந்த ஆடம்பரத்துக்காக வாங்கின காரடியை கட்ட முடியாமல் கூட கஷ்டப்பட்டவங்க கூட இந்த கடன் அடைக்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு வடபழனி முருகனை மனசார வேண்டுங்க. என் கஷ்டங்கள்லாம் போகணும் முருகான்னு வேண்டுங்க.
உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்படியா மட்டும் தெளிவாக வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சம், தன விருச்சம், எண்ணற்ற வார்த்தைகளை சொல்ல வார்த்தையே இல்லை. குடும்பத்தை மெருகூட்டி சிறுக சேமித்து பெருவாழ்க்கை வாழ நினைக்கிற என் விருச்சக ராசி நேயர்களுக்கே. விருச்சக ராசினாலே ரொம்ப புத்திசாலிதனம், அறிவு கூர்மை, ஒரு போர் வீராங்கனைன்னு கூட சொல்லலாங்க நம்ம விருச்சக ராசி நேயர்களை. ஒரு குடும்பத்தில் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் மெருகூட்டி கொண்டு வந்துடுவாங்க. அது எப்படி சொல்கிறது, அந்த அந்த குடும்பத்தில் எல்லாரும் சுமாராக இருந்தால் கூட அவங்கள மோல் பண்ணி உன்னால் முடியும் 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 முடியும்னு சொல்லி அவங்கள நல்ல வழியில் கொண்டு வரதே நம்ம விருச்சக ராசிக்காரங்க தாங்க. தேலுன்றதுனால உடனே விருச்சகமாக நீ தேல் கொத்திடுவேன் அப்படின்னு சாச்சா அப்படி இல்லைங்க. நீங்கள் சும்மா ஒன்றும் தேல் நம்மளை யாரும் கொத்த போகிறது கிடையாதுங்க. அது பாட்டு அது வழியில் போகுங்க. அது சீனாதாக நம்ம பக்கம் வரும். நீங்கள் இல்லைன்னா அதை விட்டு பாருங்கள். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிற பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. ரொம்ப சாமர்த்தியமானவள், சாதுரியமானவள். நிறைய பேருக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வர காலகட்டத்தில் ஆசிரியர், அதாவது அரசாங்க உத்தியோக வேலை கிடைக்க நிறைய விருச்சிக ராசிகளுக்கு உண்டோ. நீங்கள் பயப்பட வேணாம். என்னங்க பேச்செல்லாம் இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எந்த கேர் பண்ணிக்க வேணாம். நமக்கு அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. எல்லாரும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ப்ளஸ் மைனஸ் எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்திற்கும் கண்டிப்பாக அந்த பலாபலன்கள் உண்டு தான். அந்த வீரியத்தை கம்மி பண்ண நம்ம எப்படி இருக்கணுன்றதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்க இந்த குடும்பத்தில்னா தாயை மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா தாய்ன்றத ரொம்ப முக்கியமானவள். இவ்வளோ நல்ல விஷயம், அவளே ஒரு நல்ல ஒரு தாய்மை பண்போடு இருக்கிறவள் தான். கோபங்கள் அதிகமாக விருச்சிக ராசிக்கு வரும். அவங்க கோவப்படுறதுனால அவங்க கெட்டவங்க கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப நல்லவங்க பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க. எல்லா ராசிக்காரும் நல்லவங்க, விருச்சிக ரொம்ப ஸ்பெஷலாக நல்லவங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் வர காலகட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா வசதி வாய்ப்புகளும் உண்டுங்க. நிலம் புலம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். இடம் இனிமேல் வாங்காதவங்க எல்லா இடம் வாங்க போறீங்கன்னு சொல்லலாம். பதவி உயர்வு கிடைக்கும், புகழ் அந்தஸ்து கிடைக்கும், உயர்வு கிடைக்கும். வரவேண்டிய சொத்துக்கள் பணங்கள் அனைத்தும் குவிய போகிறதுனா நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான். விருச்சகம் விருச்ச ஸ்தலம், அதாவது எப்படின்னா தன விருச்சம் கொட்டோன்னு கொட்டு போகுதுன்னு கூட நம்ம விருச்சிக ராசிக்கு சொல்லலாம். சில பேரை பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு கூட நீங்கள் இருக்கலாம். இனிமேல் ரொம்ப வித்தியாசமாக நல்ல லைஃப்லாம் கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக விருச்சிக ராசிக்காரங்க செயல்படுத்தலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அவார்ட்ஸ் நிறைய வாங்குவீங்க, மெடல் நிறைய வாங்குகிற யோகா அமைப்பும் நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது, நான் ஃபஸ்ட்டு சொன்னாதான் தாயை அடிக்கடி கோபிச்சிக்க கூடாது. தாய் மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்க யாருக்கிட்டே கோபிச்சிக்காமல் இருக்கணும். ஏன்னா சாமர்த்தியமானவள். அப்போது மொத்த ஸ்ட்ரெஸ்மே அவள் மண்டையில் தான் இருக்கும். அப்போ அவள் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவாள். இவங்க ஒரு சிலர் பண்ணுற விஷயங்கள் கோவம் கத்த ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் வெற்றி பெறுவீங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த ஒரு கிழமை எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், திங்கள் கிழமையாக இருக்கட்டும். இந்த கிழமையில் ஒரு 10 நிமிஷம் நாழிகை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலோ, உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ, இங்கே போனால் எனக்கு நிம்மதிப்பா, சிறுவாபுரி போனால் எனக்கு நிம்மதிப்பா, முன்னக்குடி போனால் எனக்கு நிம்மதிப்பா, மருதமலைக்கு போனால் எனக்கு நிம்மதிப்பா, நீ எங்கே நினைக்கிறீங்களோ அந்த கோவில் ஸ்தலங்களுக்கு தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் நாழிகையோ, 15 நிமிஷம் நாழிகையோ, 20 நிமிஷம் நாழிகையோ உங்களுக்கு தோன்ற டைமில் இருந்துட்டு நிம்மதியாக வாங்க. மனசெல்லாம் மனசு அப்படியே அமைதியாக விடுங்க. ஏன்னா அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க்கு செய்வா, நிறைய சாமர்த்தியமானவளாக இருப்பா. அவளுக்கான ஒரு மன நிம்மதி கோவில் தாங்க. ரெண்டாவது என்னென்னா, இவங்க அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா ஆடம்பர வாழ்க்கையை நான் சொல்லலை, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களை அனுப்புனீங்கன்னா அவள் கரெக்டாக அதை பார்த்து வாங்குவான். அப்போ அவளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிச்சிடும். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன பண்ணலாம், வீட்டில் தங்க மாட்டாங்க, வெளியே ஒர்க்காக பிஸியாக இருப்பாங்க.
அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் சந்தைக்கு போகலாம், வியாபார இடத்துக்கு போகலாம், இப்படிலாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். கோவில் ஸ்தலங்களுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. அன்பாக இருங்க, தாயிடம் வந்து மரியாதை கொடுத்து பேசுங்க. மாமியார் இருந்தால் மாமியார் கிட்ட அன்பாக பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. மூத்தார், ஓரவத்தி, நாத்தனார் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வரப்போகிற காலங்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு வெற்றியான காலங்களாக அமையும். ஐயோ அவள் கோபமாக பேசுவா, இப்படி தான் போய் மண்டையில் பதியுமே தவிர நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் போய் மனுஷாவுக்கு போய் பதியாது. அப்போ நீங்கள் செய்த 1-2 விஷயங்கள் மட்டும்தான் பதிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இனிமேல் வர காலகட்டத்தில் அவங்க நல்லா இருக்காங்களா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனசார மன நிம்மதியோடு அதை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தன விருச்சம் போல் பணம் கொட்டும், மன நிம்மதி கொட்டும். சந்தோஷமான கணவன் மனைவியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அடுத்த 2வது குழந்தை, 3வது குழந்தை, இப்படி குழந்தைகள் பெற்று பெரும் வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ இந்த விருச்சக ராசிகளுக்கு இனிமேல் வர காலகட்டம் அற்புதமாக உள்ளது. விருச்சக ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா, சொல்ல வேண்டிய கடவுளை கும்பிட வேண்டியது என்னன்னா, ரக்ஷக ரக்ஷக ஜெகன் மாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் உருகி அந்த லைனை, வார்த்தையை அதிகப்படியாக சொல்லுங்கள். துர்காதேவி வழிபடுங்க. ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் மனமுருகி பாடுங்க. கற்பூர நாயகியே கனகவல்லி, இதெல்லாம் நம்மளுடைய அம்மம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாடுவாங்க. கோவிலுக்கு போகும்போது எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, அந்த லைன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லா பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவாங்க. அது பாடும்போது எல்லார் முகத்துலேயும் ஒரு பிரகாசம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அந்த பாடல் பாடும்போது நம்ம ஃபேமிலியில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம், நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். அப்போ இந்த விருச்சக ராசிக்காரங்க அதிகமாக சாமி பாடல்கள், துதிப்பாடல்கள், இந்த ஓம் மந்திரம், இது அதாவது ஓம் ஓம் அந்த பிரணவ சக்திக்கு உயிர் கொடுக்கறது, இது எல்லாம் பண்ணாங்கன்னா விருச்சக ராசிக்கு ரொம்ப நல்லது. அந்த ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலுக்கு எந்த டைம் உங்களுக்கு பிடித்த டைம் போங்க. ஏன்னா இப்போ இருக்க எல்லாரும் பிஸியாக இருக்கிறதுனால இந்த டைம் அந்த டைம் போச்சுன்னா அது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. அப்போ உங்களுக்கு ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் போகிறீங்க. அப்போ போடும்போது உங்களுக்கு பிடிச்ச விளக்கு போடுங்க. விளக்கு போடிட்டு நீங்கள் பாடுங்க. நீங்கள் பாடும்போது உங்களை சுற்றி இருக்க ஒரு 4 பெண்கள் பாடுவாங்க. மற்றவங்க பாடுறாங்க இல்லையோ நீங்கள் பாட்டுக்கிட்டு நீங்கள் அதை பாடல் பாடி உருகி மனமுருந்து எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் ஜெயமாக இருக்கணும், எனக்கு வர வேண்டியது அனைத்தும் நல்லபடியாக கிடைக்கணும். கணவன் உங்களை சந்தோஷமாக, விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் போய் சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க. இவங்களும் கணவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, சந்தோஷமாக தான் பார்த்துப்பாங்க. இன்னும் நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்க இந்த துர்கை அம்மனை பாடல் பாடி அவளை விளக்கேற்றி அவளை நீங்கள் அழைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவள் உங்கள் பின்னாடியே வந்துடுவாங்க. ஸோ துர்கை அம்மனை இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மறக்காம இந்த துதியை பாடினீங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.